தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இனிமேல் டிவிகே கட்சியை விமர்சிக்கிறதா இல்லைங்க. ஏன் அப்படின்னா, அடிப்படை அரசியல் புரிதல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள போய் நம்ம விவாதம் பண்ணணும். அரசியல்னாலே என்னென்னு தெரியல, இல்லைன்னா அடிப்படை அரசியலை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. நேற்று என் தம்பிகிட்ட ஒருத்தன்ட்ட பேசினேன். அரசியலே வெறுக்க வச்சுட்டேன். நான் கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்திலேருந்து அரசியலில் இருக்கேன். அதாவது நான் இப்போ இருக்கிறது வேறு ஊர், என்னோடய ஊர் வேறு ஊர், சரிங்களா. அங்கே வந்து நாம் தமிழரில் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் நான். இங்கே வந்து இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இங்கே நாம் தமிழர் கட்சியில் அங்கேருந்து விலகி இங்கே வந்து சேர்ந்தாச்சு. எனக்கு தெரியாத அரசியல் அறிவு கூட தம்பிக்கு இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு இதாக்கிட்டுருக்காங்க. ஒரு சட்டம் வருது அப்படின்னா அதை எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்ற புரிதல் என் தம்பிக்கு அவ்வளோ இருந்துச்சு. தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாலோ, டிவிகே கட்சியை விமர்சனம் பண்ணாலோ, இன்னைக்கு கைது அப்படின்னு சொல்லி என் தம்பி ஒரு குண்டை தூக்கி போட்டேன். எனக்கே ஆச்சரியம் வச்சு, இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கட தம்பி, எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்திருக்குண்ணே அப்படின்னா. இது உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கமா தம்பி? உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வர்றதெல்லாம் சட்டமாக எடுத்துக்க முடியாது தம்பி, அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த மாதிரி சட்டமாக போட்டால் தான் எடுத்துக்க முடியும்டா அப்படின்னு சொல்கிறேன். அவன் அப்படிலாம் கிடையாது, இதுதான் அஃபிஷியல் அப்படிங்க. என்னடா அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தா, எவனோ ஒருத்தன் எங்கே இருந்தோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அவன் யாருன்னு கூட தெரில. அவன் எந்த மாவட்டத்துக்காரன் தெரில, எந்த மாநிலத்துக்காரன் தெரில, எந்த நாட்டுக்காரன் தெரில. டிவிக்கு சப்போர்ட்டர், அதில் வர்றது உண்மைன்னு அப்படின்னு நம்பக்கூடிய நபர்கள் அவங்க. இவங்ககிட்ட போய் அரசியல் பேசி நம்மளோட எனக்கு இருக்கிறது வந்து நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், அரசியல்ன்றது ஒரு கடல். அதாவது பெரிய பெரிய ஆளுமைகளை வந்து நான் எங்கே வைப்பேன் அப்படின்னா நடுக்கடலில் வைப்பேன். அதாவது ஸ்டாலின், எடப்பாடி, இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க இல்லையா. இன்னும் எளிமையாக புரியணும் அப்படின்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், இவங்களெல்லாம் எங்கே வைப்பேன் அப்படின்னா அவங்கள நடுக்கடல். ஏன்னா அரசியலில் அவங்க நான் நடுக்கடலில் இருக்காங்க, அவங்களுக்கு கீழ்மையில் இருக்காங்க இல்லையா. அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி தள்ளி கொண்டு வந்து கடைசியில் நான் என்னை எங்கே வச்சுப்பேன் அப்படின்னா கடல் கரையில். என்ன அப்படின்னா நமக்கு அரசியல்ன்றது ஒரு கடல், அதில் நான் நிற்கிறது கடல் கரையில் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னோடய நண்பர்கள்ட்டே இதாக்குவேன். ஆனால் டிவிக்கு நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே, உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் நடுக்கடலுக்கு போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா. இதை நிலையம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. காரணம் என்னென்னா, அரசியல்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய கற்றுக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும். அதுக்காக புத்தகமே படிக்காமல் நான் எப்படா பவருக்கு வர்றது அப்படின்னா பணத்தை கொடுத்து வரலாம். ஏன்னா இப்போ நிறைய கட்சிகள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கோடிக்கணக்காக பணம் இருக்குது, அப்படியா? எத்தனை கோடி வச்சுருக்க? 50 கோடி எம்எல்ஏ. ஐயா நான் என்கிட்ட ஒரு 200 கோடி அமைச்சர். ஐயா 500 கோடி நீ என்னோடய ஆலோசகர், பக்கத்தில் உட்காரு. ஐயா நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன், நீ ஏன்டா இங்கே வந்த, நீ வீட்லேயே உட்காந்துக்க, ஓ அரசியலை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இப்போது தமிழகம் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போது அமைச்சர் பட்டியலில் இருக்கவங்களோட சொத்து பட்டியல் நீங்களே எடுத்து பாருங்களேன். யாருக்காவது குறைஞ்ச எண்ணிக்கையில், அதாவது ஒற்றை இலக்க எண், அந்த கோடி கணக்கில் வரக்கூடிய சொத்து யாருக்காவது இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே 3 டிஜிட்டு 4 டிஜிட்டு அந்த மாதிரி இருக்க கோடிக்கணக்காக சொத்து இருக்க மக்கள் தான் இப்போ அமைச்சராக இருக்காங்க. கேட்டால் நாங்கள் வந்து எளிய வீட்டு பிள்ளைகள். ஏன்டா 200 கோடி சொத்து இருக்கவே 200 எளிய வீட்டு பிள்ளையாடா? அப்போ ஒரு நாளைக்கு 200 300 சம்பாதிக்கணும் என்னடா சொல்லுவீங்க அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா இது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். ஒரு ஆள் வந்து செருப்பு கூட போடாமல் வர்றாரு, ரொம்ப எளிமையின் மகன், ஏன் அவருக்கு என்னன்னா 190 கோடி கணக்கு காட்டுறாரு. இந்த மாதிரி இருக்க நபர்கள் தான் இப்போ அரசியலில் சாதிச்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வீடியோ போட்டு உங்களை வேணால் ட்ரெண்டாக்க முடியுமே தவிர அரசியலாம் ட்ரெண்டாக முடியாது, சரியா. நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வேணால் ஆக்கிடலாம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் இங்கே ஆப்பாச்சே, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் எவனு கூப்பிட மாட்டானேடா. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் இருக்கீங்க இல்லையா, அது சோசியலிஸ்டாக இருந்தால் மட்டும்தான், அதாவது சமூகத்துக்கு தேவையுள்ள கருத்துக்களை பேசினா மட்டும்தான் மக்களுக்கு பிரபலம் ஆகுமே தவிர, நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் பண்ணுறீங்க இல்லையா, பொலிட்டிக்கல் கண்டென்ட்டெல்லாம் அடிக்கடி நான் வெளியே சொல்லுவேன். நம்ம எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கண்டென்ட் பொறி மாதிரி நமத்து போச்சுன்னு வையன், வேலைக்கு ஆகாது. அது எப்படி நமத்து போகும் அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டு 2 நாளைக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது. அரசியல்ன்றது டே பை டே, டெய்லியுமே தினம் அதோட தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் அரசியல், சரியா. இனிமேலும் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், பொலிட்டிக்கலில் நான் பெரிய லெஜெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி வீடியோ போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசுங்க, சரியா. அறகுறையாக பேசி பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றாதீங்க. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் வந்து ஒரு கட்சியை சார்ந்து மட்டுமே சொல்லலை, எல்லா கட்சியும் சேர்ந்து தான். ஏன்னா நான் வந்து இந்த கட்சியில் இருக்கேன், அந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கேன், இந்த கட்சியில் இப்போ வந்து டிவிக்கேல இருக்கீங்க, வீடியோ போடுறீங்க அப்படின்னா எவனாவது பொறுப்பில் இருக்கவன் வீடியோ போட்டிருக்கானான்னு பார்த்துருக்கீங்களா? வீடியோ பொறுப்பில் இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் ஒரு அட்மினை வச்சுக்கிடுவான்.
நான் எங்கே போனாலும் ஆய்வு பண்ணுற மாதிரி வீடியோ மட்டும் எடு. யாரை சொல்லணும் அப்படின்னா, நம்ம குறிப்பாக டாக்டர் பிரபு, காரைக்குடி பிரபு அவர்கள் ஆரம்பத்தில் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவரோட வளர்ச்சி எப்படி அப்படின்னா, இப்போ வந்து DJI ட்ரோன் நியூ மாடல் வாங்கியிருக்கதா செய்திகள் வருது. ஏற்கனவே வந்து இப்போது சமீபத்தில் அதை வச்சு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காணொலி எடுத்திருந்தார். இந்த மாதிரி நிறைய அப்கிரேடு வெர்ஷன் யார் வாங்குவா அப்படின்னா, உங்களோட மேல்மட்டம் வாங்குமே தவிர, நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கீங்களா, நீங்கள் கீழ்மட்டத்திலேயே தான் இருப்பீங்க. நீங்கள் நாம் தமிழரை விமர்சிக்கிறீங்க இல்லையா, நாம் தமிழரில் இருக்கவன் வீடியோ போடுறாங்கன்னா அவங்க அது வந்து அடிப்படை உறுப்பினர் கிடையாது, சரியா? இருக்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர். நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளர் தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு வேலை பார்த்தா தான் உனக்கு பொறுப்பு, சரியா? உங்கள் கட்சி எப்படின்றது எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நன்றி, வணக்கம்.